Hi students, good morning. TET paper 1, paper 2 and SGT students வந்து நம்ம 8th standard இங்கிலீஷ்ல இருக்க கிராமர் வந்து ஃபுல்லாவே வந்து பார்க்க போறோம். இதுக்கான PDF வந்து தேவைப்படுறவங்க வந்து எனக்கு PDFன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க வந்து சென்ட் பண்ணுவோம். நாங்க போற வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களை வந்து மோட்டிவேட் பண்றதுக்காக எங்களோட வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ப்ளஸ் வந்து ஏதாவது வந்து அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க, நாங்க சரி பண்ணிக்கிறோம். எந்த மாதிரி வீடியோஸ் போடணும்னு சொல்லிட்டு நீங்க அடுத்து சொல்லுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயம் தான் எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணி இன்னும் நம்ம என்ன மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குமே வந்து ஆர்வமா இருக்கும். என் பேர் வந்து எம் விமலா, MA MAt இங்கிலீஷ் மேஜர். எனக்கு வந்து இந்த ஃபீல்ட்ல பார்த்தோம் அப்படின்னா 2012 இருந்து இப்போ வரைக்கும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பேப்பர் 1 எக்ஸாம் நான் 3 வாட்டி கிளியர் பண்ணியிருக்கேன் அண்ட் பேப்பர் 2 எக்ஸாம் வந்து 2 வாட்டி கிளியர் பண்ணியிருக்கிறேன். இதை பத்தின நல்லாவே வந்து நாலேஜ் இருக்கு. ஏதாவது டெட்டில் வந்து ஒவ்வொரு வருஷம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கும்போது என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா வந்து லைன் பை லைனாக கொடுத்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்குறோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து டெட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து 30க்கு 25க்கு மேலே வந்து நிறைய பிள்ளைங்க வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதாவது நம்ம படிக்கிற மெத்தடை வந்து எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அந்த மெத்தடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெட்டு பாஸ் ஆகுறது வந்து ரொம்பவே வந்து சுலபம் தான். சரிங்களா? இன்னைக்கு வந்து டெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8th இங்கிலீஷில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதோட ப்ரொனன்சியேஷன் மட்டும்தான் வந்து ஒன்று போல இருக்கும். அதோட மீனிங்கு, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்பெல்லிங் எல்லாமே வந்து எப்படி இருக்கும், அந்த ஆர்ஜின்ஸ் எல்லாமே வந்து டிஃபரெண்டா இருக்கும். அதைத்தான் நம்ம என்ன சொல்லணும், ஹோமோஃபோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இங்க நியூ, இதையும் நியூன்னு தான் சொல்றோம், இதையும் நியூ தான் சொல்றோம், இதே ஹோல் தான் சொல்றோம், இதே ஹோல் தான் சொல்றோம். இங்க நைட் நைட், சி சி, இது மாதிரி வந்து நம்ம ப்ரொனன்சியேஷன் மட்டும்தான் வந்து ஒன்று போல இருக்கும். பட் வந்து ஒன்றுத்துக்கும் வந்து டிஃபரெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சி எடுத்துட்டோம்னா இந்த சி அப்படின்னா பார்க்கறது, இந்த சி அப்படின்னா என்னது, கடல். அப்போ ரெண்டுத்துக்கும் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மீனிங் டிஃபரெண்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஹோமோஃபோன்ஸ் வந்து கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் வரும். இந்த புக் எக்ஸசைஸ்ல தான் நமக்கு வந்து 100% இருக்கு. அதாவது நிறைய நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்தாலுமே வந்து டெட்டு நான் ஷுவரா அடிச்சு சொல்றேன், அந்த 30 கொஸ்டின்லையுமே வந்து ஒரு கொஸ்டின் கூட புக்கை விட்டு வெளியில போகவே போகாது. ஏன்னா எல்லாமே நமக்கு சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸ்கூல் புக்ஸ் தான். 6th இருந்து 12th வரைக்கும் இருக்க இங்கிலீஷ் ஸ்கூல் புக்ஸ் தான். அதில் வெக்காபுலரி வந்து அதிகமாக நம்ம பார்க்கணும், கிராமர் செஷன் வந்து அதிகமாக பார்க்கணும். அதை தாண்டி வந்து ஒரு கொஸ்டின் கூட வெளியில போகாது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பிக் அவுட் த கரெக்ட் ஹோமோஃபோன். அதாவது நம்ம 2 கொடுத்துருவாங்க, அதில் வந்து எது கரெக்ட்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஐ ஆம் நாட் டு டேஷ் டு ட்ரிங்க் சோடா. இதுல வந்து எந்த அலோடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த அலோடு தான். நான் வந்து சோடா குடிக்க அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வரும். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா the wind dash the leaves, blow the leaves. மூணாவது வந்து I will meet my friend, இந்த மீட் தான் வரும். நாலாவது வந்து he will play the role in second play. அடுத்து வந்து பார்த்தோம்னா I have seen, இந்த சீன் அப்படிங்கிறது வந்து படத்துல வந்து ஒரு பாட்டு தான் வந்து சீன் அப்படி இந்த சீன் சொல்லுவோம். இந்த சீன் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்து முடிச்சுட்டேன், சாவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வந்து சீன். சரியா? அப்போ வந்து இந்த ஐ ஹவ் சீன் த மூவி, ஆல்ரெடி அந்த படத்தை நான் வந்து பார்த்துட்டேன், அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து சூஸ் த கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ். அதாவது 2 இது கொடுத்து அதுல வந்து எதுல வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எவ்ரி மார்னிங் மை ஃபாதர் லைக்ஸ் டு லுக் த டியூ ஆன் த கிராஸ். அதாவது டெய்லி காலையில என்னோட ஃபாதர் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த புல்லுல இருக்க பனித்துளி இருக்கு பாத்தீங்களா, அது விடிஞ்சோடனே அந்த இந்த புல்ல வந்து குட்டி குட்டி பனித்துளியா இருக்கும், அந்த பனித்துளியை வந்து பார்க்க விரும்புவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா டியூ. சென்னை இஸ் த கேபிட்டல், இந்த CAPITAL இந்த தான் ஒரு கேபிட்டல். அடுத்து வந்து இது வந்து என்னன்னா போர்டு. ஐ வாஸ் வெரி போர்ட். நான் லாஸ்ட் வீக் வந்து எனக்கு ரொம்ப வந்து போர் எடுத்தது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை விட்டு வில்லேஜுக்கு வந்து போயிட்டாங்க, அதாவது வித்தவுட் இன்ஃபர்மேஷன், என்கிட்ட சொல்லாம கொள்ளாம. அப்படின்னு பார்க்கும்போது இந்த போர்டு தான் வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து த கேட் காட் த சென்ட் ஆஃப் எ மவுஸ். அடுத்து வந்து த சன், இது வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இந்த சன் அப்படின்னா மகன், இந்த சன் வந்து சூரியன். அதாவது சன் வந்து ரைசஸ் இன் த ஈஸ்ட். அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது வந்து அப்ரிவேஷன். அப்ரிவேஷன்ல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அப்ரிவேஷன் இஸ் a shortened form of word or phrase. அந்த வேர்டு, அந்த பிரேஸோட ஷார்டன் ஃபார்ம் தான் வந்து என்ன அப்படின்னா அப்ரிவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு PM வந்து கொடுத்துருவாங்க, இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பிரைம் மினிஸ்டர். 2012 டெட்டில் வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ATMனா அதுக்கான அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டட் டெலர் மிஷின். GP ஜிகாபைட், PC பர்சனல் கம்ப்யூட்டர், CEO சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர்,
எம்இஸ் ஏன்னா ஸ்கூல் ரிலேட்டடா இருக்கிறதுனால அந்த எம்இஸ் வந்து கேட்கலாம். எம்இஸ் அப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து எம்இஸ் நம்பர் வந்து இருக்கும், டீச்சர்ஸ்க்கும் எம்இஸ் நம்பர் இருக்கும். எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஎம்ஐஎஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். அடுத்து வந்து பார்த்தோம்னா எம்எம்எஸ். இது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் எக்ஸாம். இப்போ 8th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நடத்துறாங்க சரிங்களா. அதாவது நேஷனல் லெவல்ல நடக்கிற எக்ஸாம் தான் இது. நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க. இதுவுமே வந்து கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப், எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓடிபி. இதுவுமே வந்து டெட் கொஸ்டின்ல கேட்ட கொஸ்டின். ஒன் டைம் பாஸ்வேர்டு. ஐஎஃப்எஸ்சினா ஒவ்வொரு பேங்க்குக்கும் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கும். அது வந்து நம்ம பாஸ்புக்லேயே வந்து மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. ஐஎஃப்எஸ்சி அப்படின்னா இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம் கோடு. நெக்ஸ்ட் வந்து பிடிஎஃப் போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட். அடுத்து வந்து எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு. யூபிஎஸ் யூனிடெபிரேட்டபிள் பவர் சப்ளை. ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இதுவுமே வந்து டெட் கொஸ்டின்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிஒய்க்யூல வந்து கேட்ட கொஸ்டின்ஸ்.